மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் கார்ன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து 3 வகையாக இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் எனக்கு கிடச்சிது. ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்கள். கருதெல்லாம் நல்லா பெருசாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் கார்னை இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷம் இதை அவிச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன் சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்ம அவிச்சு எடுத்தால் போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்ட்டு. இப்போ இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம உதிர்த்து வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகணும். வெண்ணெய் உருகுனதும் நம்ம உதிர்த்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த கார்ன் வெண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சூப்பரான நார்மல் ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2வது டைப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஸ்வீட் கார்ன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனோடனே வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகணுன்னு நம்ம எப்பயும் போல் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெண்ணெயை உருக வச்சுக்கலாம். இப்போ உதிர்த்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். அந்த வெண்ணெயும் அந்த கார்னும் மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சாட் மசாலா போடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப. இப்போ இதில் 1/2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு சின்னதாக 1 சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் 1/4 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதையெல்லாம் நல்லா போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சோம்னா மசாலா ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடும். இதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான மசாலா ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 3வது டைப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீஸ் ஸ்வீட் கார்ன் ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடானோன்னே வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகணுன்னு நம்ம ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். வெண்ணெயோட ஸ்வீட் கார்ன் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன சீஸ் கிடைக்குதோ அந்த சீஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சீஸ் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலரக்கூடாது, இல்லைன்னா பேனில் அது அடி பிடிச்சிடும். அது நல்லா உருகணுன்னு நம்ம எடுத்து வச்சிடலாம். டேஸ்டான சீஸ் ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 டைப்புமே ரொம்ப ஈஸி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்வீட் கார்ன் கிடச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.